உண்மையில் காலம் மாறிடுச்சா? மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. என் தந்தையினுடைய காலத்தில் இல்லாத நிறைய பொருட்கள் வந்துருச்சு, உடை வந்துருச்சு, உணவு வந்துருச்சு, எந்ததோ மாற்றங்கள் வந்துருச்சு. என் தந்தையின் காலத்துக்கு முன் என் தாத்தாவின் காலத்துக்கு போனால் என் தந்தையினுடைய காலமே நவீனமான காலம். இன்னும் 100 வருஷங்களுக்கு போனால் நிறைய 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 நாம மாற்றங்களை தாண்டி வந்துட்டோம். ஆனால் இந்த மாற்றங்களுக்கு இடையில் மாறாதது ஏதாவது இருக்கா? என்ன மாறி இருக்கு? மனிதர்கள் அணிகிற உடை, அவர்கள் பேச்சு, அவர்களுடைய உருவம், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அலுவலகம் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் மாறாதது நிறைய விஷயங்கள் மாறவே இல்லை. நிறைய விஷயங்களில் மனிதர்கள் இன்னும் அப்படியே 2000 வருடமாக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருண்மையும் துவேஷமும் குரோதமும் வெறுப்பும் மாறவே இல்லை. ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்கு ஒரு நாள் வரலாறு அல்ல, 1000 வருட வரலாறு இருக்குது. உங்கள் கூடவே இருக்கக்கூடிய, உங்களோடே வளர்ந்த, உங்கள் வீட்டில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே உங்கள் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பது காலத்தில் மாறாமலே இருக்கிறது. அப்படி என்றால் மனிதர்கள் உண்மையில் ஒன்றாக பிறந்தால், ஒன்றாக இருந்தால், ஒன்றாக வளர்ந்தால், ஒன்றாகவே அன்பாக இருந்துவிட மாட்டார்களா என்றால் இருப்பார்கள், இருக்கிறார்கள், குறைவாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களே இல்லையா என்றால் இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ்வதில் முன்னுதாரணமான பலரை எனக்கு தெரியும். ஆனால் பெரும்பான்மை இடங்களில் அந்த அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ உறவினரோ சித்தப்பாவோ யாரோ ஒருவர், அவர் உங்கள் வளர்ச்சியை அவரால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. பொறுத்துக் கொள்ளவே முடியாததுக்கு எந்த வகையிலும் அவர் காரணமும் இல்லை. ஆனால் அவர் உங்கள் சந்தோஷங்களை, உங்கள் வளர்ச்சியை, உங்கள் செல்வத்தை, உங்கள் செல்வாக்கை, உங்கள் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை விரும்பாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் மனதிற்குள்ளாக இதெல்லாம் பாழ் போகட்டும் என்று நினைக்கிறார். இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் வறுமையில் இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள். மனிதர்கள் நல்லதற்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அறிவேன், ஆனால் மோசமானதற்கும் பிரார்த்திக்கிறார்கள். இன்னொருவருக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்கிறதே என்று வயிறு எரிந்து பிரார்த்திக்கிற மனிதர்கள் இத்தனை 1000 வருடத்தில் மாறவே இல்லை நண்பர்களே. அப்படி இருக்கிறார். ஆனால் இவர்களோடு தானே வாழ்க்கை. இவர்களை தனியாக அடையாளம் காட்டி தனியாக பிரித்து எங்காவது அடைத்து வைத்து விட முடியுமா என்றால் இல்லை. இவர்களும் நாமும் ஒரே தட்டில் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும், ஒன்றாகத்தான் வேலை செய்ய வேண்டும், ஒன்றாகத்தான் பயணம் செய்ய வேண்டும், ஒன்றாகத்தான் உறவாட வேண்டும். ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? மனித மனது என்பது சஞ்சலம் மிக்கது. மனித மனதில் வெறுப்பும் கசப்பும் துவேஷமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி புரிந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் துணை செய்கிறது. அப்படின்னா காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது என்றால் எல்லா மேம்பாடுகளும் மனிதனுக்கு வசதியைத்தான் ஏற்படுத்துகிறதே தவிர மனித மனதை ஒன்றும் விசாலப்படுத்திடல. மனிதன் கருணையோடு, மனிதன் அன்போடு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது.